Hey lovelies, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 5 டேஸ்க்கு என் ஹஸ்பண்டுக்கு நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். First recipe vegetable pulao. இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் ஒரு 2 கப்ஸ் நான் எடுத்து நல்லா ஊற வச்சிட்டேன். இதான் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். இதுக்கு நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் உங்களுக்கு வேணுங்கிறத நிறையா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படியே புலாவ் அப்படிங்கிறதுனால சில்வர் குக்கர்லேயே நான் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இதுக்கு வந்து குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீ ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஊற்றுவேன். ஸோ புலாவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கீ அதிகமாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். இதுக்குள்ளே வந்து சீரகம், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதுலேயே வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் புலாவில் ஆட் பண்ணுவாங்க, சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே ஒன்றா இடித்து அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு ½ அன் ஹவரில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டிஃபன் பாக்ஸ்க்கும் ஏற்ற ஒரு மீல்ஸ் இதெல்லாம். அது கூடயே வந்து சால்ட் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பயே சால்ட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ புலாவ் அப்படிங்கிறதுனால வேறு எந்த மசாலாவும் நான் போடல, வெறும் உப்பு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு சில்லி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுவே போதும். அதுக்கப்புறம் 2 கப் ரைஸ் வச்சுருக்கோம், அதுக்கு வந்து 4 கப் தண்ணி போட்டு கிளறி விட்டுடலாம். ஸோ பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளறும் போது லைட்டாக கிளறினா போதும், இல்லைனா அரிசி உடஞ்சி விழுந்துடும். அவ்வளோதான், நம்ம விசில் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா வெஜிடபிள் புலாவ் ரெடி. ஸோ இதுக்கு இன்றைக்கி சைட் டிஷ்க்கு வந்து ரைத்தா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக் இதுக்காக தட்டு வடை கொஞ்சம் அதையும் வச்சு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டை, கிராம்பு, தக்காளி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இது மட்டும் தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு வணக்கி அரைக்கிறதுக்கு. நான் வந்து கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். ஸோ கல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வரும், அதனால் கல்லெண்ணெய் ஊற்றிட்டு அந்த பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஃப்ரை ஆகாது, அதனால் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும், அதுவும் இந்த கடாயில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சீக்கிரமாக தக்காளி வதங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு நிறையா வேணுங்கிறதுனால நான் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவேன். ஸோ சூடு ஆறுற வரைக்கும் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெடி ஆகிடுச்சு. மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா குழம்புக்காக பெரிய வெங்காயம் ஒன்று நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். தக்காளி 2 தக்காளி வணக்கி அரைச்சதுனால ஒரு தக்காளியை நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் நான் வந்து ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சமாக சோம்பு போடுவேன். சோம்பு போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல், நல்ல குட் ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுலேயே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதுலேயே நான் சிக்கனை வந்து ஆட் பண்ணிடுறேன். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதில் மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்குவேன். ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுவேன், அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சால்ட்டும் இப்போயே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சிக்கன் பீசஸ்லாம் நல்லா இறங்கிடும், அதனால் அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதையும் நம்ம போட்டு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கோகோனட் பேஸ்ட்டு அது வந்து ஒரு ½ டம்ளர் அதையும் நான் ஆட் பண்ணிப்பேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் சிக்கன் வெந்ததுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அன்றைக்கி ரெசிபி ஓவர். ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு, எக்கு, ரசம் இதுதான் அவருக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன்.
அடுத்து காலிஃப்ளவர் எக் மசாலா. இதுக்கு வந்து காலிஃப்ளவரை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ரெண்டு ஆனியன் 2 தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. கடாயை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஆனியன், அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ எப்பவுமே சில்வர் கடாய் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஹெல்தி. இந்த மாதிரி சில்வர் கடாய் வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோலேயே இருக்குது. அதனோட லிங்க்கையும் நான் வந்து ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக நான் குக்கிங் வந்து சில்வர் கடாயில் தான் பண்ணுவேன். நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. தக்காளி வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லாவே கலருங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வணக்குங்க. அதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி கொண்டு வந்த மிளகாத்தூள் அதையும் போட்டு சால்ட் தேவையான அளவுக்கு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி குழம்பு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால ஹெல்த்தியும் கூட. அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவர் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிடலாம். ஸோ மசால் வந்து ஃபுல்லாக காலிஃப்ளவர் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக அந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்குங்க. ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எக்கு, பாயில் பண்ண எக்கு அதை வந்து பீஸாக கட் பண்ணி அதையும் உள்ளே போட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இன்றைக்கி லஞ்ச் வந்து காலிஃப்ளவர் எக் மசாலா வித் வால்நட். நெக்ஸ்ட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு வந்து கடாய் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுருங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எந்த இதுவும் சேர்க்காமல் நேராக ஃபஸ்ட்டு ஆனியன்ஸே போட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே ஆனியன் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. ஸோ ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதுலேயே டொமேட்டோ. ஸோ டொமேட்டோ ஆப்ஷனல் தான். ஃப்ரைட் ரைஸ்க்கு சில பேர் சேர்ப்பாங்க. நாங்கள் வந்து எனக்கு டொமேட்டோ ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்டாக எல்லா குக்கிங்லேயும் நான் டொமேட்டோ ஆட் பண்ணுவேன். தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா குடமிளகா, கேப்சிகம் அது ஒன்று நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கும் போது கேப்சிகம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது வந்து பேஸ்ட் மாதிரி இல்லாமல் நான் கொஞ்சம் நுணுக்கி அதை அப்படியே நான் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ எல்லாத்துலேயுமே வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ தனியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே சால்ட்டு வெஜிடபிள்ஸ்குள்ளேயே வணங்கும் போதே போட்டுருங்க, அதுக்குள்ளே இறங்குறதுக்காக. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து அரைச்சி கொண்டு வந்த மிளகாய் பொடி அதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நான் வந்து மற்ற மசாலாஸ்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து வீட்டிலேருந்து அரைச்சி கொண்டு வந்த மசாலா ஹெல்த்தியாக இருக்கும்னு அது மட்டும் தான் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து ஒரு 4 எக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 டம்ளர் ரைஸ் வச்சதுனால 4 எக்ஸு, அது கூட பெப்பர் தூள் அது கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ பெப்பர் மசாலா போடும் போது எக்குக்கு வந்து அந்த ஸ்மெல் ஆடாக வராது, அதுக்காக பெப்பர் மசாலா போடலாம். அதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுருங்க, அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்காக. அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அது ஆனதுக்கப்புறமா தனியாக ஒரு 2 கப் பாஸ்மதி ரைஸ் நான் வந்து வச்சுருந்தேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். அதை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஸோ இன்றைக்கி லன்ச் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ். நெக்ஸ்ட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா புதினா ரைஸ் வித் கோவாக்கா ஃப்ரை. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா லீவ்ஸு அதையும் உள்ளே போட்டுடலாம். அது கூட இஞ்சி பூண்டு அதையும் நான் உள்ளே போட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மிக்சர்லேயே கொஞ்சமாக கோகோனட் பீசஸ் அதையும் போட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா அரையிறதுக்காக தனித்தனியாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு பேனை நல்லா ஆயில் போட்டு ஹீட் பண்ணிடுங்க. அதில் கொஞ்சமாக கீ விட்டுக்கிறேன். கீ விட்டுட்டு அதில் சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்குங்க. இது கூடவே வெங்காயம், தக்காளி மேண்டேட்டரியான ஒரு ப்ராசஸ், இதையும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரையிங் பேனும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் கிச்சனில் மஸ்ட் ஹேவான ஒரு ப்ராடக்ட்ஸ். இதனோட லிங்க்கும் நம்ம யூடியூப் ஸ்டுடியோலேயே இருக்குது, அதையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இது கூட கொஞ்சம் நிலக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புதினா ரைஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூட ட்ரை சில்லி ஒரு 3 சில்லி, அதுக்கப்புறம் அந்த மிக்சர் அதையும் நம்ம நல்லா போட்டு வணக்கிக்கலாம். ஸோ கொஞ்சமாக அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பாயில் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து நம்ம ஒயிட் ரைஸ் கூட கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா புதினா ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடும்.
இதுக்கப்புறம் இதுக்கு சைட் டிஷ்க்கு கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கோவக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் ரைஸ் ஃப்ளோர் ஒரு 1/2 கப் அது போட்டுக்கலாம். அது கூட கிராம் ஃப்ளோர் கடல மாவு அதையும் கூட சேர்த்து நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் சில்லி பவுடர் அது 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா அது 1 ஸ்பூன், சால்ட்டு. ஸோ இதை 3ஐயும் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மசால் காயில் ஒட்டுற அளவுக்கு மட்டும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆயில் ஹீட் பண்ணி நல்லா அது ஹீட் ஆனதுக்கப்புறமா கோவக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது வந்து கோவக்காய் ஃப்ரை. அதுக்கு சைட் டிஷ் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்லா ஆயிலெலாம் இழுத்துருங்க. ஸோ புதினா ரைஸ் வித் கோவக்காய் ஃப்ரை அதுக்கப்புறம் வால்நட் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு லஞ்சுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட 5 days லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.